வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். உப்பு கொழுக்கட்டை பலர் வீடுகளில் விநாயகர் சதுர்த்திக்கு உப்பு கொழுக்கட்டை பண்ணுறது பழக்கங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பிடி கொழுக்கட்டை. நம்ம கையில் வந்து பிடி மாதிரி பிடிச்சி வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து ரவுண்டாக பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ஓப்லாங்க ஒரு சிலிண்டர் மாதிரி பண்ணுவாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். இது எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். கடைகளில் கிடைக்கும் கொழுக்கட்டை மாவு 1 கப், 1½ டேபிள் ஸ்பூன் பயத்தம் பருப்பு ஊற வைத்தது, பச்சை மிளகாய் 2 அல்லது 3 அரிந்தது, தேங்காய் துருவல் அரை மூடி, உப்பு தேவையான அளவு, சீரகம் 1 டீஸ்பூன், எண்ணெய் சிறிதளவு. இந்த கொழுக்கட்டை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுக்கு வந்து நம்ம தேவையான எண்ணெயை வந்து முதல்ல ஒரு வானலியில் பேனில் ஊற்றிக்கோங்க. 1-2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் முதல்ல நம்ம சேர்க்க வேண்டியது சீரகம், இதோட பச்சை மிளகாய், இந்த 2 லேசாக வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1.25 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியிலேயே நம்ம இந்த ஊற வச்ச பயத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், உப்பு. இப்போ 1 கப் மாவுனா 1/2 டீஸ்பூன் பிடிக்கும். இந்த தண்ணி கொதி வர்றப்போ நம்ம இந்த மாவை கொட்டி தூவிட்டு கிளறணும். கொஞ்சம் கெட்டிப்படுற மாதிரி பாருங்கள். தண்ணியில் எல்லாமே சேர்த்தாச்சு, உப்பு சேர்த்தாச்சு, பயத்தம்பருப்பு, சீரகம், பச்சை மிளகாய். இப்போ இதை விருப்பப்பட்டால் கருவேப்பிலை சேர்க்கலாம், கொத்தமல்லி சேர்க்கலாம், கொஞ்சம் தணலை குறைச்சிக்கலாம். இப்போ இந்த மாவை தூவிக்கிட்டே கிளறணும். இது வந்து அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா இப்போ கலந்து விட்டுலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொழுக்கட்டை மாவு எந்த மாதிரி நம்ம பிடிக்கிற அளவுக்கு இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கொஞ்சம் லேசாக நம்ம ரூம் டெம்பரேச்சர் வரத்துக்கு கொஞ்சம் முன்னால் நம்ம கை பொறுக்கிற சூடு வர்றப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஆவியில் 10 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ இதை இறக்கிட்டு ரூம் டெம்பரேச்சர் வரணும். நம்ம வந்து இந்த உப்புமா கொழுக்கட்டையெல்லாம் பண்ணுற மாதிரி இதை வந்து கொழுக்கட்டையாக பிடிக்கணும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இதை பிசைஞ்சிக்கோங்க. நம்ம வந்து பிடி கொழுக்கட்டைக்கு எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணணும். பிடியாக பிடிக்கலாம், இல்லைன்னா ரவுண்டாக பால் மாதிரி பண்ணலாம், இல்லை சிலிண்டர் மாதிரி பண்ணலாம். அவங்கவுங்க விருப்பம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறோம். இப்போ பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணாக்க என்ன பண்ணணுன்னாக்கா இப்படி பண்ணிவிட்டு இப்படி பிடி மாதிரி வைக்கணும். இதை இந்த மாதிரி எண்ணெய் பூசியை இந்த தட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகுந்த இடைவெளி வச்சு இப்போ அடுக்கிக்கிறோம். இதை நம்ம குக்கரில் ஆவியில் வேக வைக்கணும். வெயிட் வைக்கக்கூடாது. மேலே ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் கணக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து தண்ணி இருக்கணும். 10லேருந்து 15 நிமிஷம், அதாவது நம்மளோட பிடி கொழுக்கட்டையினுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி அது பளபளன்னு இருக்கணும். மேலே அந்த அளவுக்கு வேக வைக்கணும். இது கிட்டத்தட்ட 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். 12லேருந்து 15 நிமிஷம். இப்போ கையில் தொட்டு பார்த்தா வெந்துடுச்சு, பச்சை மாவு ஒட்டலை. இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இது பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, சாஃப்டாக இருக்குது. இதுக்கு வந்து சட்னி கொடுத்தா கூட போதுமானது. இது நம்ம அந்த காலத்து டிஷ்ஷு, எல்லார் வீட்லேயும் பண்ணுற டிஷ்ஷு தான். யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்டீம்டு டிலைட்ஸ்னாக்கா நிறைய இருக்குது. ஸ்டீம் குக்டு சுவையான மணமான உப்பு கொழுக்கட்டை தயார். இதுவும் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு படைக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்கும் சுலபமாக ஜீரணமாகும். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வந்து நீங்கள் அப்படியே பீசஸ் உங்களுக்கு வரது பிடிக்கலனாக்க விழுதாக அரைச்சி போடலாம். முக்கியமாக வந்து இந்த பயத்தம்பருப்பு ஊற வச்சு சேர்க்குறது ரொம்ப முக்கியம். தேங்காய் துருவல் சேர்த்தாகணும். இது எல்லாமே சேர்ந்து இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து மிகுந்த சுவையை கொடுக்கும். நம்ம நாட்டில் வந்து அந்த காலத்துலேருந்து இருக்கிற உணவுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லாருக்குமே வந்து நல்லது செய்யும். அதாவது சிறிய வயதினர்லேருந்து வயதானவர்கள்லேருந்து யார் வேணால் சாப்பிட்லாம். யாருக்குமே வந்து எந்த விதமான கெடுதலை ஏற்படுத்தாது. ஆரோக்கியத்துக்கு நல்லதான ஒரு உணவு. This is called as உப்பு கொழுக்கட்டை. This is, some people say பிடி கொழுக்கட்டை also. பிடி கொழுக்கட்டை, there are different varieties. This one is உப்பு கொழுக்கட்டை. This is very tasty, at the same time very simple to prepare. Only thing we have to use கொழுக்கட்டை flour for this. The measurement of water is very important. You have to soak green gram dal at least some 10-15 minutes before. Green chilies has to be chopped very much finely. Heat little oil, fry cumin seeds and green chilies. If you have curry leaves, you can add curry leaves. Fry for a minute, add measured water, soaked green gram dal, and then coconut and salt.
When it starts boiling, add the flour as the heat, mix it well and then take it out from the fire. After some time, when it is lukewarm to touch, you have to knead it. If you want, you can sprinkle little more water and knead it to a dough. You shouldn't knead it to like a chapati dough. It should be just mixed, that's all. And prepare balls, and using your fingertips, you have to make it like this. And then that pidi kolkattai, what we call it as, it is ready, and you have to steam cook again 10 to 12 minutes. This is very simple to prepare, at the same time very tasty, easily digestible.